வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு விஷயம் கொஞ்சம் சிக்கலானது. ஆனா நம்ம எல்லாரையும் தினமும் தொந்தரவு பண்ற ஒரு கேள்வி. நனவு, அதாவது கான்ஷியஸ்னஸ். கரெக்ட். இது என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும்னு ஒரு நினைப்பு. ஆனா விளக்க சொன்னா வார்த்தையே வராது. ஆமா, இது ஒரு பெரிய மர்ம கொலை மாதிரி இல்ல. நமக்கு உடல், அதாவது மூளை கிடைச்சிருச்சு, தடையும் அங்கதான் இருக்கு. அருமையான அனலாக். ஆமா, மூளை எப்படி வேலை செய்யுது, என்னென்ன ரசாயன மாற்றங்கள் நடக்குதுன்னு விஞ்ஞானிகளுக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள இருந்த அந்த உயிர், அந்த உணர்வு, அது எப்படி வருதுன்னு தான் யாருக்குமே சரியா தெரியல. அப்போ இன்னைக்கு நாம டிடெக்டிவ்ஸ் மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற இந்த கலந்துரையாடல் குறிப்புகளை வச்சு இந்த மர்மத்தை உடைக்க போறோம். நனவுனா என்ன, அதுக்கும் ஞாபக சக்திக்கும் என்ன சம்பந்தம்? மிருகங்களுக்கு இது இருக்கா? ஆமா. அப்புறம் முக்கியமான கேள்வி, ஏஐக்கு நனவு வர முடியுமான்னு பல கோணங்கள்ல பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு அடிப்படையான கேள்விக்கு வருவோம். நனவுக்கு ஒரு வரையறை வேணுமே. ஆமா, அதுதான் முக்கியம். தத்துவஞானி தாமஸ் நாகல் ரொம்ப அழகா சொன்னார். ஒரு வௌவாலாக இருப்பதற்கு எப்படி உணர்கிறதோ அதுவே அதன் நனவு. ஓகே, அதாவது நீங்களா இருக்கிறதுக்கு ஒரு ஃபீல் இருக்கு, இந்த மைக் முன்னாடி உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு உணர்வு இருக்கு. ஆமா, காஃபி குடிக்கிறப்போ ஒரு சுவை, ஒரு வாசனை, ஒரு சூடு, இந்த அனுபவம் தான் நனவு. ஆனா நீங்க உட்கார்ந்திருக்கிற அந்த சேரா இருக்கிறதுக்கு எந்த ஃபீலும் இல்ல. அதுக்கு நனவு இல்ல. அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட, அதாவது அகநிலை அனுபவம், சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. விஞ்ஞானத்தோட வேலையே புறநிலை உண்மைகளை, அப்ஜெக்டிவ் ஃபேக்ட்ஸை ஆராயறது தான். ஆமா, அளவிடக்கூடிய விஷயங்கள். ஒரு கல்லு எவ்வளோ எடை இருக்கு, தண்ணி எப்போ கொதிக்கும்னு அளவிட முடியும். ஆனா ஒருத்தரோட தனிப்பட்ட அனுபவத்தை, அதாவது சாக்லேட் சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படி உணர்ந்ததுன்னு இன்னொருத்தர் எப்படி அளவிட முடியும்? பாக்குறாங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த கலந்துரையாடல்ல விஞ்ஞானிகள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நாம நனவைய பார்க்கறது இல்ல, அதோட கைரேகைகளை மட்டும்தான் பார்க்கறோம். கைரேகைகளா? அது என்ன புதுசா இருக்கு? ஒரு உதாரணம் சொல்றேன். இது நீங்களுமே உணர்ந்திருப்பீங்க. உங்க பாக்கெட்ல போன் இல்லாதப்ப கூட அது அதிர்ற மாதிரி ஒரு உணர்வு வரும். அட ஆமா, பல தடவை நடந்திருக்கு. உடனே எடுத்து பாப்பேன், ஆனா ஒண்ணுமே இருந்திருக்காது. அதேதான். இப்போ இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, போன் உண்மையா அதிர்ந்த போதும், அதிராதப்ப நீங்க அதிர்ந்ததா உணர்ந்த போதும் உங்க மூளையோட செயல்பாடு வித்தியாசமா இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, அதாவது வெளியிலிருந்து வர்ற தூண்டுதலை விட உங்க அகநிலை அனுபவம் தான் மூளையோட செயல்பாட்டை மாத்துது. விஞ்ஞானிகள் பார்க்கறது அந்த செயல்பாட்டு வித்தியாசத்தை தான், அந்த உணர்வு அல்ல. ஓகே, இப்போ புரியுது. நம்ம அனுபவத்தோட தடம் தான் அது. இது கற்பனைக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை மூளை எப்படி கண்டுபிடிக்குதுங்கிற கேள்விக்கு கொண்டு வருது இல்லையா? ஆமா, நம்ம மூளையோட முன்பக்கத்துல ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு ஒரு பகுதி இருக்கு. இத நம்ம மூளையோட ரியாலிட்டி செக் பண்ற மேனேஜர்னு சொல்லலாம். ரியாலிட்டி செக் மேனேஜர் நல்லா இருக்கு. ஒரு உணர்வு வெளியிலிருந்து உண்மையா வருதா இல்ல நாமளே உள்ளுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிறோமான்னு பிரிச்சு பார்க்கறது அதோட வேலை. சில மனநல பாதிப்புகள்ல இந்த மேனேஜர் சரியா வேலை செய்யாதப்பதான் கற்பனை எது நிஜம் எதுன்னு வித்தியாசம் தெரியாம போயிடுது. ஆனா இதுல தத்துவஞானி ஒரு முக்கியமான முட்டுக்கட்டை போடுறாரே. அவர் சொல்றார், நீங்க மூளையோட ஒவ்வொரு அணு அசைவையும் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு பாட்டை கேட்கும்போது அது எப்படி உணர்த்துதுங்கிற அந்த அனுபவத்தை உங்களால புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு. ஆமா, இதத்தான் த ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லுவாங்க. மூளை எப்படி தகவலை பரிமாறிக்குதுங்கிறது ஈஸி ப்ராப்ளம். ஆனா அது ஏன் ஒரு அகநிலை அனுபவத்தை உருவாக்குதுங்கிறது தான் அந்த ஹார்ட் ப்ராப்ளம். அதுக்கு இன்னும் பதில் இல்ல. சரி, இந்த அனுபவத்துல ஞாபக சக்தி, அதாவது மெமரியோட பங்கு என்ன? நனவும் நினைவும் ரொம்ப நெருக்கமா பிணைஞ்சிருக்கு. நம்ம நனவுங்கிறது ஒரு புகைப்பட ஃப்ரேம் மாதிரி ஒரு நொடியில மட்டும் நிக்கிறது இல்ல. அப்படின்னா? நம்ம இப்பன்னு உணர்ற தருணம் ஒரு சின்ன புள்ளி இல்ல. அதுக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததோட வாசனையும் அடுத்து என்ன நடக்குங்கிற எதிர்பார்ப்பும் கலந்திருக்கு. இந்த கடந்த சில வினாடி தகவல்களை ஒன்னா சேர்த்து தான் மூளை ஒரு தொடர்ச்சியான அனுபவத்தை நமக்கு கொடுக்குது. ஆனா கிளைவ் வேரிங்கிற ஒருத்தரோட கதை இதையே கேள்விக்குள்ளாக்குதே. அவருக்கு மூளையில ஏற்பட்ட ஒரு பாதிப்பால புதுசா எந்த நினைவுகளையும் உருவாக்கவே முடியாதுன்னு படிச்சேன். ஆமா, ரொம்ப சோகமான கதை இது. ஒவ்வொரு சில வினாடிக்கும் அவர் எல்லாத்தையும் மறந்துடுவார். அவரோட டைரியில நான் இப்போதான் முதல் முறையா கண் விழிக்கிறேன்னு திரும்ப திரும்ப எழுதி வச்சிருப்பார். அட கடவுளே, ஒரு நிமிஷம், இது ரொம்ப குழப்பமா இருக்கு. ஞாபக சக்தி இல்லாம நனவு மட்டும் எப்படி இருக்க முடியும்? அப்போ அவர் யாரு, எங்க இருக்காருன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியம். கிளைவ் வேரிங்குக்கு நீண்ட கால நினைவு இல்ல. ஆனா அந்தந்த கணத்துல அவர் முழு நனவோட தான் இருக்கார். அப்படியா? ஆமா, அன்பு, குழப்பம், மகிழ்ச்சின்னு எல்லா உணர்வுகளையும் அனுபவிக்கிறார்.
அவரோட மனைவி உள்ள வரும்போது ஒவ்வொரு முறையும் பல வருஷம் கழிச்சு பார்க்குற மாதிரி அவ்வளோ உணர்ச்சி வசப்படுவார். அப்போ இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா, நனவோட இருப்பதற்கு நீண்ட கால நினைவு அவசியம் இல்லைன்னு அர்த்தமா? பெரும்பாலும் ஆமா. ஆனா மாய தோற்றங்கள் ஹலூசினேஷன்ஸ் மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா அது நம்ம பழைய நினைவுகளை வச்சு தான் உருவாகுது. உதாரணத்துக்கு, காதுல குரல் கேட்கிறது. அது பெரும்பாலும் நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான குரல்களா தானே இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஆனா இதுலயும் ஒரு விதிவிலக்கு இருக்கு. சில போதை மருந்துகள் எடுக்கிறப்போ இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில பார்த்தே இருக்க முடியாத சிக்கலான வடிவியல் உருவங்கள் மாயத்தோற்றமா தெரியுதுன்னு சொல்றாங்க. ஓ, அப்போ அது நினைவிலிருந்து வராத ஒரு அனுபவம். ஆமா, இது நனவு எப்படி உருவாகுதுங்கிற மர்மத்தை இன்னும் அதிகமாக்குது. இது இன்னொரு பெரிய கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. பரிணாம வளர்ச்சியில நனவுக்கு என்ன வேலை? இது ஒரு உபயோகமும் இல்லாத ஒண்ணா இருந்திருந்தா அது இத்தனை மில்லியன் வருஷமா எப்படி தாக்கு பிடிச்சது? இது ஒரு ஆழமான கேள்வி. ஒரு பார்வை என்னன்னா, நனவுங்கிறது உயிர் வாழறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அது கடந்த கால அனுபவங்களை வச்சு எதிர்காலத்தை கணிக்க உதவுது. சரி, ஒரு புலி நம்மள துரத்தினா அந்த வலி, அந்த பயம் நமக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்த முறை அதோட சத்தம் கேட்டாலே ஓடிடுவோம். கரெக்ட். அது மட்டுமல்ல, மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கவும் இது உதவுது. ஒருத்தர் பயத்தோட ஒரு மூலைய பாக்குறத பார்த்தா அங்க ஏதோ ஆபத்து இருக்குன்னு நம்ம யூகிக்க முடியும். ஏன்னா பயம்னா என்னன்னு நமக்கு நனவுபூர்வமா தெரியும். இந்த சமூக புத்திசாலித்தனம் மனித இனம் கூட்டமா வாழ்ந்து உயிர் பிழைக்க ரொம்ப உதவியா இருந்திருக்கும். நிச்சயமா. அப்போ இந்த நனவு நமக்கு மட்டும்தான் இருக்கா, இல்ல நம்மள சுத்தி இருக்கிற மற்ற உயிரினங்களுக்கும் இருக்கா, விலங்குகளுக்கு? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. ஒரு எலிக்கிட்டயோ நாய்கிட்டயோ போய் உனக்கு நனவு இருக்கான்னு கேட்க முடியாது. ஆனா அதோட நடத்தைய வச்சு சில விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். எப்படி? ஒரு சோதனையில எலிகளுக்கு ஒரு சத்தம் கேட்டா ஒரு பட்டன் அழுத்தணும், கேட்கலைன்னா இன்னொரு பட்டன் அழுத்தணும்னு பயிற்சி கொடுத்தாங்க. சரி. அதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சில சமயம் விஞ்ஞானிகள் எந்த சத்தத்தையுமே எழுப்ப மாட்டாங்க. ஆனாலும் சில எலிகள் ரொம்ப நம்பிக்கையா சத்தம் கேட்டுச்சுன்னு பட்டனை அழுத்திச்சான். அட, இது கிட்டத்தட்ட மனுஷங்களுக்கு வர்ற மாயத்தோற்றம் மாதிரி ஒரு நிகழ்வு. ஆமா, ஒரு இல்லாத விஷயத்த இருக்குன்னு அது உணர்ந்திருக்கு. அதுக்கு ஒரு அகநிலை அனுபவம் இருக்குன்னு இது காட்டுது இல்லையா? ஒருவேளை அதே மாதிரி ஆக்டோபஸ், அது வேட்டையாடுற விலங்கு கிட்ட இருந்து தப்பிக்க தன்னை ஒரு விஷமுள்ள கடல் பாம்பு மாதிரி மாத்திக்கிட்டு ஏமாத்துதுன்னு சொல்றாங்க. இப்படி ஏமாத்தணும்னா மத்த விலங்கு என்ன நினைக்கும்னு ஒரு அடிப்படை புரிதல் இருக்கணும். இது நனவோட ஒரு அறிகுறியா இருக்கலாம். அப்போ நனவுங்கிறது இருக்கு அல்லது இல்லைங்கிற மாதிரி ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கிடையாது, அது ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி. கரெக்ட். மனிதர்களுக்கு ஒரு மட்டத்திலையும் மத்த விலங்குகளுக்கு வேற வேற மட்டங்கள்லயும் இருக்கலாம். ஆனா தாவரங்களுக்கு நனவு இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் அந்த கலந்துரையாடல்ல சொன்னாங்க. ஏன்னா நனவுக்கு தேவையான நரம்பு மண்டலம் மாதிரியான எந்த உயிரியல் அமைப்புகளும் அதுகிட்ட இல்ல. சரி, இப்போ இந்த விவாதத்தோட உச்சக்கட்டத்துக்கு வருவோம். இதுதான் இன்னைக்கு எல்லாரும் கேக்குற கேள்வி. செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐக்கு நனவு வர முடியுமா? ஆமா, இந்த கேள்வியில தான் அந்த டீமுக்குள்ள பெரிய வாக்குவாதமே நடந்திருக்கு. ரெண்டு தரப்பும் ரொம்ப வலுவான வாதங்களை முன்வைச்சாங்க. முதல் தரப்பு கண்டிப்பா முடியும்னு சொல்றாங்க. அவங்க பார்வை என்னன்னா, நனவுங்கிறது சில செயல்பாடுகளோட தொகுப்பு தான். அதாவது தகவல்களை உள்வாங்கிறது, அதை ப்ராசஸ் பண்றது, முடிவெடுக்கிறது, தன்னைத்தானே உணர்றது, இந்த மாதிரி செயல்பாடுகளை ஒரு இயந்திரத்தால செய்ய முடிஞ்சா அது நனவோட இருக்குன்னு தான் அர்த்தம். அவங்க சொல்ற உதாரணம் ரொம்ப சிம்பிள். ஒரு கம்ப்யூட்டர் செஸ் விளையாடும் போது அது உண்மையிலேயே செஸ் விளையாடுது. அது வெறும் கற்களை நகர்த்துறதா நம்ம சொல்றதில்ல. ஆமா, அது ஒரு செயல்பாடு. அதுபோல ஒரு ஏஐ நனவோட இருக்கிற மாதிரி நடந்துகிட்டா அது நனவோட தான் இருக்கு. அது கார்பனால செய்யப்பட்ட உயிரியல் உடம்புல இருக்கா இல்ல சிலிகான் சிப்ல இருக்காங்கிறது முக்கியம் இல்ல. இதுக்கு பேரு செயல்பாட்டுவாதம், ஃபங்க்ஷனலிசம். ஆனா இன்னொரு தரப்பு இது ஒரு பயங்கரமான யோசனைன்னு கடுமையா எதிர்க்கறாங்களே. ஆமாம், அவங்க வாதம் என்னன்னா, நனவுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு உயிரியல் நிகழ்வு. அது நம்ம மாதிரி கார்பன் அடிப்படையிலான உயிரினங்கள்ல கோடிக்கணக்கான ஆண்டுகளா பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஒண்ணு. வெறும் சிலிகான் சில்லுகள்ல அதை உருவாக்கிடலான்னு நினைக்கிறது ஒரு பெரிய நிரூபிக்கப்படாத நம்பிக்கைன்னு சொல்றாங்க. கரெக்ட். அவங்க சொல்ற அனலாக் இன்னும் தெளிவா இருக்கு. நீங்க ஒரு சூறாவளிய கம்ப்யூட்டர்ல ரொம்ப துல்லியமா உருவாக்கப்படுத்தலாம், சிமுலேட் பண்ணலாம். சரி. ஆனா அதனால ரூம்குள்ள காத்தடிக்காது, உண்மையான மழையும் பெய்யாது. அது வெறும் சிமுலேஷன் தான். அதே மாதிரி நீங்க மூளைய ஒரு கம்ப்யூட்டர்ல சிமுலேட் பண்ணா அது மூளை மாதிரி யோசிக்கும், ஆனா அதுக்கு உண்மையான உணர்வு வராது.
ஓ, இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாயிண்ட். நாம வெறும் சாஃப்ட்வேர் கிடையாது, நம்ம உடம்புங்கிற ஹார்ட்வேரும் நம்ம நினைவுக்கு ரொம்ப முக்கியம்னு வாதிடுறாங்க. ஆமா. இதுல இன்னொரு தார்மீக பிரச்சனையும் இருக்கு. என்ன அது? ஒருவேளை ஏஐக்கு உணர்வுகள் இல்ல, ஆனா இருக்கிற மாதிரி அது ரொம்ப நல்லா நடிச்சா என்ன ஆகும்? நாம இல்லாத உணர்வுகளை அது மேல புகுத்தி அதை நம்ப ஆரம்பிச்சா அது நமக்கே ஆபத்தா முடியலாம். நிச்சயமா. நாம இயந்திரங்களுக்கு இல்லாத உணர்வுகளை கொடுத்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சா, உண்மையிலே உணர்வுகளோட கஷ்டப்படுற சக மனிதர்களையோ விலங்குகளையோ கவனிக்காம விடுற அபாயம் இருக்கு. கரெக்ட். அப்போ மொத்தத்துல என்னதான் தெரிய வருது? மூளையில நினைவை தேட ஆரம்பிச்சு, யதார்த்தம்னா என்ன, சுதந்திரமான தேர்வு இருக்கா, ஒரு இயந்திரம் உணர முடியுமான்னு ஏகப்பட்ட இடங்களுக்கு பயணம் செஞ்சிட்டோம். நனவுங்கிறது நாம சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு பொருள் இல்ல, அது ஒரு செயல்முறைன்னு மட்டும் புரியுது. அது நினைவு, புலனுணர்வு, நம்ம உடம்போட உயிரியல்னு எல்லாத்தோடையும் ஆழமா பிணைஞ்சிருக்கு. சரி. இந்த கலந்துரையாடல் முடியறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை விட்டுட்டு போகுது. இது நீங்க எடுக்கிற முடிவுகள் உண்மையிலேயே நீங்க தான் எடுக்கிறீங்களான்னு உங்களையே சந்தேகப்பட வைக்கும். சொல்லுங்க, கேட்கவே த்ரில்லிங்கா இருக்கு. பிளவு மூளை ஸ்பிளிட் பிரெயின் நோயாளிகளை பத்தி ஒரு ஆய்வு செஞ்சாங்க. இவங்களுக்கு வலிப்பு நோய் சிகிச்சைக்காக மூளையோட இடது வலது பக்கங்களை இணைக்கிற பகுதியா அறுவை சிகிச்சை மூலமா பிரிச்சிருப்பாங்க. ஓகே. அதனால மூளையோட 2 அரைக்கோளங்களும் தனித்தனியா வேலை செய்யும். ஆமா, ஒரு சோதனையில ஒரு நோயாளியோட இடது கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி, அதாவது வலது மூளைக்கு போற மாதிரி எழுந்து நடன்னு ஒரு அட்டைய காட்டுறாங்க. சரி. அவரும் எந்த கேள்வியும் கேட்காம எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார். இப்போ ஆய்வாளர் அவர்கிட்ட ஏன் எழுந்து நடக்கிறீங்கன்னு கேக்குறார். இந்த கேள்வி அவரோட இடது மூளைக்கு போகுது. பேச்சுக்கு காரணமான மூளை அதுதான். ஆனா நடங்கிற கட்டளைய பார்த்தது வலது மூளை. இடது மூளைக்கு ஏன் நடக்கிறோன்னு காரணமே தெரியாது. அப்போ அவர் என்ன பதில் சொன்னார்? தெரியலன்னு சொன்னாரா? இல்ல, அதுதான் ஆச்சரியம். ஒரு நொடி கூட யோசிக்காம அவரோட இடது மூளை எனக்கு ஒரு ஜூஸ் குடிக்கணும்னு தோணுச்சு, அதான் கிச்சன் பக்கம் போறேன்னு ஒரு காரணத்தை உருவாக்குச்சு. என்னது? அது அந்த காரணத்தை முழுசா நம்பவும் செஞ்சது. உண்மையான காரணம் அதுக்கு தெரியவே தெரியாது. அடேப்பா! அப்போ நம்ம மூளை ஏற்கனவே எடுத்த ஒரு முடிவுக்கு நம்ம நனவுள்ள மனம் ஒரு கதைய உருவாக்கி அதை நியாயப்படுத்துதா? இப்போ இது உங்களுக்கான கேள்வி. உங்க சொந்த செயல்களுக்கான உண்மையான காரணம் உங்களுக்கு எவ்வளவு அடிக்கடி தெரியுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க காஃபி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, எவ்வளவு அடிக்கடி உங்க மூளை ஏற்கனவே எடுத்த முடிவுகளுக்கு உங்க நனவுள்ள மனம் ஒரு கதையை உருவாக்கி நான் தான் இந்த முடிவை எடுத்தேன்னு உங்களை நீங்களே நம்ப வச்சுக்கிட்டு இருக்கீங்க? சிந்திச்சு பாருங்க.